காசி, முக்திநாத் போன்ற ஆன்மீக யாத்திரை சென்று வரும் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சியில் இன்றைய 12 ராசிக்கான பலன்களை வழங்குவார். ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகுணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருப்யோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இணைய நாளாகட்டும். மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை 24/3/2025 தசமி திதி இரவு 1:17 வரை. அதன் பின் ஏகாதசி. உத்திராட நட்சத்திரம் இன்று இரவு 12:52 வரை. அதன் பின் திருவோணம் இரவு 12:52 வரை. யோகம் சரியில்லை. அதன் பின் அமிர்த யோகம். ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. வார சூளை கிழக்கு. பரிகாரம் தயிர். நல்ல நேரம் என்கிற சுபஹோரை காலை 6 முதல் 7 வரை. பகல் 12 முதல் 2 வரை. இன்று காலை 6:46 வரை ரிஷபராசிக்கு சந்திராட்டமம். அதன் பின் மிதுன ராசிக்கு சந்திராட்டமும் ஆரம்பமாகும். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் புதன் சனி, மீனத்தில் சூரியன் சுக்கிரன் ராகு. அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து இன்று செயல்படுவீர். மந்த நிலை மாறும். எதிர்பாராத திடீர் பணவரவு உண்டு. உடன்பிறப்புகள் இடையே இருந்த பகை மறையும். ஒற்றுமை பலப்படும். சிலருக்கு மனை பூமி பூர்வீக சொத்துக்களை விற்கும் சூழ்நிலை உண்டாகும். பொருளாதார பற்றாக்குறை அகலும். வழக்குகள் சாதகமாக இருக்கும். மூத்த சகோதரி மூலம் ஆதாயம் தேடி வரும். அதிகார வர்க்கத்தில் அதிகார பதவியில் இருப்பவரின் ஒத்துழைப்போடு தொழிலில் புதிய ஒப்பந்தங்களை பெறுவீர். குடும்பத்தில் முடிந்து போனதாக கருதிய ஒரு பிரச்சனை மறைமுகமாக தலை தூக்கும். பிறருக்கு ஏதாவது ஒரு உதவி செய்வதாக வாக்குறுதி கொடுப்பதை தவிர்க்கவும். மருந்து உட்கொள்பவர்கள் மருத்துவர் ஆலோசனையை தட்டாமல் கைக்கொள்ளவும். ஆரோக்கிய விஷயத்தில் எதிலும் இன்று கூடுதல் கவனம் தேவைப்படும். உத்தியோகத்தில் உயர்வுகள் உண்டு. உடன் பணியாற்றுபவர் சிறு தொல்லை தரலாம். சிலருக்கு திடீர் விரயம் உண்டாகும். திட்டமிட்ட காரியம் திசை மாறி செல்ல வாய்ப்புண்டு. பங்கு சந்தை ஓரளவு ஆதாயம் தரும். சிலருக்கு ஸ்பெக்குலேஷனில் ஆதாயம் உண்டு. அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இன்று நீங்கள் தெய்வ வழிபாட்டால் மன அமைதி பெறுவீர். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் உதவி எதிர்பாராமல் கிடைக்கும். தொழிலில் வேலையில் வேலைபளு அதிகரிக்கும். புதிய நபர்கள் தேடி வருவதால் வருமானம் உண்டு. குடும்பத்தில் சலசலப்பு அகலும். ஒற்றுமை அதிகரிக்கும். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். உற்றார் உறவினரின் ஆதரவு கிடைக்கும். அதே நேரத்தில் சில விஷயங்களை எதையும் யோசித்து செய்வது நல்லது. நீங்கள் துணிந்து எடுக்கும் முடிவால் மற்றவர்கள் ஆச்சரியப்படலாம். அதே நேரத்தில் பொருளாதார வரவு செலவுகள் சற்று மந்தமாக காணப்படும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். தொல்லை தந்த உடல் நலன் சீராகும். மனதை கட்டுப்பாடாக வைத்துக் கொள்வதால் சில காரியங்களை உங்களால் இன்று சாதிக்க முடியும். குலதெய்வ வழிபாடு அல்லது தெய்வ வழிபாடு பிரார்த்தனைகளை செலுத்த இருந்த தடை அகலும். உறவினர்கள் ஓரளவு ஒத்துழைப்பு நல்குவர். எதிரிகளின் தொல்லை குறையும். உத்தியோக சம்பந்தமாக எடுத்த புதிய முயற்சி வெற்றிகரமாக முடியும். திரும்பி வராது என நினைத்த கடன் தொகை கைக்கு வரும். சிலருக்கு வாகன யோகம் உண்டாகும். அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி அன்பர்களே, எடுத்த முயற்சிகளுக்கு இன்று நீங்கள் முழு பலனை அடைய முடியும். உடன்பிறப்புகள் உங்கள் குணம் நலம் அறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். எனவே சற்று நிதானமாக சில விஷயங்களை முடிவிடுங்கள். பாகப்பிரிவினை சம்பந்தமான விஷயம் திருப்திகரமாக இராது. பழைய வழக்கு ஒன்று சிலருக்கு தலை தூக்கும்.
திருமண முயற்சி ஓரளவு அனுகூலமாக இருக்கும். உத்தியோகத்தில் ஊதிய உயர்வுடன் கூடிய இடமாற்றங்கள் திருப்தி தரும். பணிபுரியும் இடத்தில் உங்கள் திறமையை மற்றவர் அங்கீகரிப்பர். தொழில் வளர்ச்சி மன நிறைவை தரும். குடும்ப ஒற்றுமை பலப்படும். உறவினர்கள் உடனிருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பர். பண வரவால் சிறு கடன்கள் அடைக்க வாய்ப்புண்டு. கொடிகட்டி பறந்த குடும்ப பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வரும். முடங்கி கிடந்த தொழிலை மீண்டும் தொடங்க வாய்ப்பு உருவாகும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு சில விஷயங்கள் அனுசரணையாக மாறும். பயணங்களால் உரிய நல்ல பலன் கிடைக்கும். வாகன மாற்றம் செய்வதை பற்றி சிலர் ஆலோசிப்பர். தெய்வ நம்பிக்கை இன்று அதிகரிக்கும்படியான நிகழ்ச்சிகள் நடைபெறும். அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறும். தொழில் முன்னேற்றம், பணவரவு ஆகியவற்றில் திருப்தி நிலவும். புதிய பாதை புலப்படும். வாசல் தேடி வாய்ப்புகள் வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். கடன் சுமை பெரிய அளவு குறைய வாய்ப்புண்டு. சிலருக்கு விரயங்களை சந்திக்க வாய்ப்பு ஏற்பட்டாலும் வரவுகளும் உண்டு. கூட்டு தொழிலில் மற்றவர்கள் பார்ட்னர் விலகாமல் பார்த்து கொள்ளுங்கள். குடும்ப விஷயத்தில் சலசலப்புகள் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற சற்று சிரமப்பட வேண்டி வரலாம். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. மகன் அல்லது மகளின் கல்வி பற்றி சில முடிவுகளை எடுப்பீர். உறவினர்களின் மனதை புரிந்து கொண்டு செயல்பட்டால் சில மனக்கலக்கங்கள் விலகும். குடும்பத்தில் ஒருவருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படலாம். மருத்துவ செலவு உண்டு. உத்தியோகத்தில் சக பணியாளர்கள் உங்களுக்கு தொல்லைகள் தரக்கூடும். நண்பர்கள் சரியான நேரத்தில் கை கொடுப்பர். சிலருக்கு நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருள் ஒன்றை வாங்கும் வாய்ப்புண்டு. காணாமல் போன ஒரு பொருள் கைக்கு கிடைக்கும். அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, கொடுக்கல் வாங்கலில் கவனமாக செயல்படுங்கள். கணக்கு வழக்குகளை இன்று நீங்கள் சரியாக பராமரிப்பது அவசியம். நண்பர்கள் இடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இல்லை என்றால் தேவையற்ற சிறு பகை உருவாகலாம். கணவன் மனைவி இடையே இணக்கம் ஏற்படும். குடும்பத்தின் எதிர்காலம் கருதி திட்டங்கள் தீட்டி வெற்றி பெறுவீர். சகோதரர்களிடையே இருந்த மனக்கசப்பு சிலருக்கு விலகும். பணிபுரியும் பெண்களுக்கு புதிய அழைப்பு, உத்தியோக லாபம் தேடி வரும். சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து உத்தியோக அழைப்புகள் தேடி வரலாம். ஏமாற்றங்கள் மாறும். மாற்றங்கள் நல்ல முறையில் இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் அச்சுறுத்தல் வராமல் பார்த்து கொள்வது அவசியம். வரவை காட்டிலும் செலவு சற்று கூடுதலாக இருக்கும். எனவே சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டி வரலாம். உதவி செய்வதாக சொன்னவர்கள் கடைசி நேரத்தில் விலகிச் செல்லலாம். சேமித்த சேமிப்புகள் சிலருக்கு செலவழியக்கூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற பாடுபட வேண்டி வரலாம். சீட்டு பணம் எடுப்பதில் சிறு தடுமாற்றம் இருக்கும். உத்தியோகத்தில் பணியாளர்கள் தொல்லை அதிகரிக்கும். தொழில் செய்வோருக்கு பங்குதாரர்கள் பக்கபலமாக இருப்பர். பங்கு சந்தையில் ஏற்றங்கள் இருப்பதால் மன திருப்தி உண்டு. அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, எடுத்த காரியங்கள் சற்று விலகிச் செல்வது போல் தோன்றினாலும் ஓரிரண்டு காரியங்கள் உங்களுக்கு திருப்திகரமாகவே இன்று முடியும். திருமண தடை கண்டவர்களுக்கு திருமண வாய்ப்பு கைகூடும். சிலருக்கு ஜாதகம் வீடு தேடி வரும். ஆரோக்கியத்தில் தொல்லை அதிகரிக்காமல் இருக்க ஆகாரத்தில் இன்று கட்டுப்பாடு அவசியம். எந்த வேலையும் ஒரு முறைக்கு இருமுறை செய்ய வேண்டி வரலாம். கவனமாக செயல்படுவது நல்லது. உங்கள் பொறுப்புகளை மற்றவரிடம் கைமாற்றி விட வேண்டாம். பண விஷயங்களை கவனமாக கையாளுங்கள். சிலருக்கு முக்கியமான வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். சகோதரன் அல்லது சகோதரிகள் உங்கள் கரத்தை வலுப்படுத்துவர். உத்தியோகத்தில் நல்ல திருப்பங்கள், முன்னேற்றங்கள் கிடைக்கும். தொழில் போட்டியில் வெற்றி கிடைக்கும். பெற்றோர் வழியில் ஏற்பட்ட மன பிரச்சனைகள் தீரும். பங்காளி பகை மறையும். நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர். உங்களின் நிர்வாக திறமை பளிச்சிடும். மற்றவர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் உயரும். அதிகாரத்தில் உள்ளோரிடம் பகையை பாராட்டுவதை தவிர்க்கவும். பங்கு சந்தை திடீர் ஏற்றத்தை அடையும். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, எதையும் திட்டமிட்டு செய்ய நினைத்தாலும் சற்று அந்த செயல்கள் தள்ளி போகும்.
ஆனால் துடிப்புடன் செயல்படுவீர்கள். வரவை காட்டிலும் செலவு கூடுதலாக இருக்கும். தொழில் செய்வோர்கள் கூடுதல் கவனத்துடன் பணியாற்ற வேண்டியது அவசியம். பயணங்களில் சிறு இடையூறுகள் தோன்றக்கூடும். சிலருக்கு திடீர் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமானதாக இருக்கும். தொழில் ரீதியாக எடுத்த முயற்சி ஒன்று பண பிரச்சனையால் தடைபடும். பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை இழுபறியை சந்திக்கும். உத்தியோகத்தில் கிடைக்கும் திடீர் மாற்றங்கள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். ஏற்றுக்கொள்வதா ஏற்றுக்கொள்ள வேண்டாமா என சஞ்சலப்படுவீர். அதே நேரத்தில் யாருடனும் அரசியல் சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாக வீண் விவாதங்களில் ஈடுபடாதீர். சகோதரரிடையே சிறு ஒற்றுமை குறைவு ஏற்படலாம். வாழ்க்கை துணை வழியே சலசலப்பு வராமல் பார்த்து கொள்ளுங்கள். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அலைச்சலுக்கு ஏற்ற உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைப்பது அரிது. பண தேவைக்காக நண்பர்களை நாட வேண்டி வரலாம். எதையும் யோசித்து செய்வதன் மூலம் உங்களது வழக்கமான திறமையை நீங்கள் வெளிக்காட்ட முடியும், வெற்றி பெற முடியும். பெற்றோர்கள் உடல் நலனில் கவனமாக இருங்கள். சிலர் பழைய பங்குகள் விற்பதன் மூலம் சில பிரச்சனைகளை தீர்த்து கொள்வீர். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, தொழில் வளர்ச்சி சிறப்பாக அமையும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்ச்சி பெறுவீர். இல்லம் தேடி நல்ல தகவல் ஒன்று தேடி வரும். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். தன வரவு திருப்திகரமாக இருக்கும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி செய்து முடிக்க முடியும். இடம் வீடு வாங்கும் யோகம் உண்டு. முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க அஸ்திவாரம் அமைப்பீர்கள். துணையாக இருக்கும் நண்பர்கள் தோள் கொடுத்து உதவி செய்வர். உற்றார் உறவினர் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்பட வாய்ப்பு உண்டு. உடல் நலன் சீராக இருக்கும். உத்தியோகத்தில் சில செயல்கள் சரியான நேரத்தில் செய்து பாராட்டு பெற வாய்ப்புண்டு. மேலதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவி சாய்ப்பர். குடும்ப தேவையை பூர்த்தி செய்வதில் மகிழ்ச்சி ஏற்படும். இல்லத்தில் சுபகாரியம் ஒன்று நடப்பதற்கான வழி கிடைக்கும். மகன் அல்லது மகளின் வேலை வாய்ப்புக்கான முயற்சி திருப்தி தரும். சிலருக்கு பயணங்கள் உண்டாகலாம். அன்புள்ளம் கொண்ட தனுராசி அன்பர்களே, இதுவரை செலவழித்த சேமிப்புகளை ஈடுகட்ட, சேமிப்புகளை பெருக்க சிலர் புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர். இன்று சிந்தித்து செயல்பட்டு சிறப்பான வாழ்க்கைக்கு திட்டமிடுவீர். நீங்கள் எதிர்பார்த்த தேவைக்கேற்ப பணம் வந்து சேரும். இதை செய்வோமா அதை செய்வோமா என்ற மனக்குழப்பம் சிலருக்கு இருக்கலாம். வரன்கள் வீடு தேடி வந்து வாசல் கதவை தட்டும். எதையும் துணிந்து செய்யும் ஆற்றலால் வெற்றி காண்பீர். நம்பிக்கை அனைத்தும் உங்களுக்கு திடமாக இருக்கும். மனதில் இருந்த தேவையற்ற பயம் விலகும். திட்டமிட்ட பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர். உத்தியோகத்தில் சக பணியாளரின் தொல்லை அகலும். மேலிடத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். தொழில் போட்டிக்கு மத்தியில் முன்னேற்றத்தை காண்பீர். பொது வாழ்க்கையில் உள்ளோருக்கு புதிய பொறுப்புகள் கிடைப்பதால் மகிழ்ச்சி கிடைக்கும். சொத்துக்கள் வாங்கும் முயற்சி கைகூடும். தெய்வ திருப்பணியில் ஆர்வம் காட்டுவீர். பிள்ளைகள் நலன் கருதி புதிய முயற்சியில் ஈடுபடுவீர். அதில் அனுகூலம் உண்டு. அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களது பொருளாதார நிலை இன்று உயரும். தடைப்பட்ட செயல்கள் சிலவற்றை செய்து முடிப்பீர். எல்லா வழியிலும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். முன்னோர்கள் சொத்து சம்பந்தமான பங்கீடு விஷயத்தில் திருப்பம் கிடைக்கும். வாகன மாற்றம் செய்வதில் ஆர்வம் காட்டுவீர். இதுவரை 2 வீலரில் சென்று கொண்டிருந்தவர்கள் 4 வீலரில் செல்லும் வாய்ப்பை அடைய முடியும். இல்லத்தில் சுபகாரியம் நடைபெற வழிபிறக்கும். உத்தியோகத்தில் உயர் பதவிகள் சிலருக்கு தேடி வரும். உடன்பிறப்புகள் சொல்வதை கேட்டுக்கொள்வது நல்லது. அனுசரித்து செல்வது நல்லது. வியாபாரத்தில் புதிய நபர்களின் தொடர்பு கிடைக்கும். சிலருக்கு பழைய கடன்களை அடைக்கும் வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியத்தில் சிறிய அச்சுறுத்தல் உண்டாகலாம். உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் பேசும்பொழுது சில விஷயங்களை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிறரை நம்பி இன்று நீங்கள் எடுத்த முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். சுப விரயங்கள் அதிகரிக்கும். ஆடை ஆபரணம் வாங்கும் யோகம் உண்டு. கல்யாண கனவுகள் கைகூடும். பணிபுரியும் பெண்களுக்கு திறமைக்கு ஏற்ப அங்கீகாரம் கிடைக்கும். தெய்வ வழிபாடு நல்ல திருப்பத்தை தரும். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே,
நீங்கள் எடுத்த காரியம், உங்கள் நல்ல முயற்சி, நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறும். நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் காண பலருக்கு வாய்ப்பு உண்டு. பழைய பஞ்சாயத்து ஒன்று சாதகமாக முடியும். வருங்கால நலன் கருதி புதிய திட்டங்கள் தீட்ட வாய்ப்புண்டு. சொத்துக்களாலும் சொந்தங்களாலும் அந்த பிரச்சனை அகலும். குடும்பத்தில் சுப காரியம் நடைபெறுவதற்கான அறிகுறி தென்படும். அசையா சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர். உங்கள் வாக்கு வலிமை அதிகரிக்கும். பொது வாழ்க்கையில் இருவருக்கு செல்வாக்கு சொல்வாக்கு உயரும். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். மாணவர்களின் கல்வி தரம் உயரும். உங்களின் விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த குறுக்கீடுகள் அகலும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட சலுகை உங்களை தேடி வரும். புதிய வாகன யோகம் உண்டாகும். பயணத்தால் பலன் கிடைக்குமா என்ற சந்தேகத்தை விலக்கி வையுங்கள். பயணங்கள் ஆதாயம் தரும். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, எந்த ஒரு செயலிலும் இன்று சற்று எச்சரிக்கை அவசியம். பண நெருக்கடி சிலருக்கு ஏற்படலாம். உடன் பிறப்புகளால் மன அமைதி குறையும். அன்னையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சுபகாரியம் நடைபெறுவதில் இருந்த தடை அகலும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விலகும். பொன்பொருள் சேர்க்கையால் மகிழ்ச்சி உண்டு. தொழிலில் தனித்து இயங்க முற்படுவீர். இளைய சகோதரர் வழியில் ஏற்பட்ட சச்சரவு அகலும். விலகிய சொந்தங்கள் விரும்பி வீடு தேடி வருவர். தொழில் அனுபவம் மிக்கவர் ஆலோசனை உங்களுக்கு கை கொடுக்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான தகராறு அகலும். தன்னம்பிக்கை குறையும். இருந்த போதிலும் பெற்றோர் ஆதரவு மகிழ்ச்சி தரும். தள்ளி போய் கொண்டிருந்த சுப நிகழ்ச்சி இல்லத்தில் நடைபெறுவதற்கான சூழல் அமையும். உத்தியோகத்தில் கவனமாக செயல்படுங்கள். பிறரிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் திரும்பி உங்களிடமே வரக்கூடும். மாணவர்களின் செயல்திறன் ஆசிரியர்களால் பாராட்டப்படும். ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களானி பவந்து.